லினக்ஸ் சிம்பிளிஃபைட் எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாஜிக்கல் வால்யூம் மேனேஜரை எப்படி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், அதே மாதிரி ஒரு லாஜிக்கல் வால்யூமுடைய சைஸ் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோங்கிறத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஜிக்கல் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து சிமிலர் டு ரெட்ஹாட் மாதிரி தான். ஸோ இன்னொரு இன்ஸ்டன்ஸ் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சென்டோஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸஸ் எதுவும் வராது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே என்விரான்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்குது. எந்த விதமான சேஞ்சஸும் எனக்கு தெரியலைங்க. ரைட். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ரெட்ஹாட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எக்ஸ்டென்ஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு சென்டோஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிஸ்டமுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லாஜிக்கல் வால்யூம் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎஃப் கொடுத்து -h நம்ம கொடுத்துடலாம். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லாஜிக்கல் வால்யூம் இருக்குது. ஸோ என்னென்னா LS0 அப்படிங்கிற வந்து நம்ம லாஜிக்கல் வால்யூம் நம்ம குரூப் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ LS0 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஷன் MRV0ம் MRV1ன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டிஷன், ஒன்று வந்து 4GB ஒன்று வந்து 1GB இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் தான். ஸோ அதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை தான் வந்து ஆல்டர் பண்ண போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா VGS கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ VGS கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த LS0 அப்படிங்கிற பார்ட்டிஷனில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 40GB இருக்கு, ஆல்மோஸ்ட் 40GB இருக்கு. அதில் வந்துட்டு ஃப்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 35GB வந்து ஃப்ரீ அவைலபிள் இருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஏதோ ஒரு பார்ட்டிஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டிஷனுடைய சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாங்க. ரைட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம PV டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்கலாம். ரைட். ஸோ PV டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துச்சு ஃபிசிக்கல் வால்யூம்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ரைட். ஸோ SDC1 இருக்குது. ஸோ SDA2 இருக்குது. ரைட். ஸோ என்னென்ன ஃபிசிக்கல் வால்யூம்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ரைட். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PEs அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம். ஸோ இங்கே PE அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ட்டை மீன் பண்ணுது. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைஸினுடைய செக்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து PE4 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ என்ன டினோட் பண்ணுதுன்னா ஒரு உங்களுடைய ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 MB நடத்தும். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை PEs இருக்குது? ஸோ 5119 PEs இருக்குது. ஸோ இப்போ 5119 PEsங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5119 into 4 MB நம்ம போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய டோட்டல் சைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ சிமிலராக வந்து PE சைஸ் வந்து ஃபிக்ஸடாக இங்கே வந்துட்டு 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி லாஜிக்கல் வால்யூமுக்கு LV டிஸ்பிளே நம்ம கொடுக்கலாம். ஸோ LV டிஸ்பிளே கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லாஜிக்கல் வால்யூமுடைய எல்லாத்தையும் நமக்கு சொல்லுது. ஸோ லாஜிக்கல் வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபிசிக்கல் வால்யூம்ஸுக்கு ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய டோட்டல் பார்ட்டிஷன் சைஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு லைட்டாக வேரி ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஆல்டர் பண்ண போகிறோம்னு சொல்லணும். ஸோ LVS நான் கிளிக் பண்ணி என்டர் அடிச்சுக்கிறேன். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MRV0 இருக்குது, MRV1 இருக்குது. ஸோ இதனுடைய சைஸ் வந்து பார்த்துக்கலாம் முதல்ல. ஸோ ஒன்று வந்து 4GB இருக்குது, ஒன்று வந்து 1GB இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா MRV0 அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LVEXTEND அப்படிங்கிறது தான் இதனுடைய கோட். ரைட். ஸோ மேன் பேஜ் நம்ம கொடுத்து LV எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ LV எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆட் ஸ்பேஸ் டு லாஜிக்கல் வால்யூம். ஸோ இப்போ லாஜிக்கல் வால்யூம் நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த லாஜிக்கல் வால்யூமுக்கு நான் புதுசாக ஆட் ஸ்பேஸ் புதுசாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இந்த கோடு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரைட். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LV எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ரைட். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா -L அப்படிங்கிற கோட் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படிங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு 1GB இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 1G அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டிஷன் கொடுக்க போறீங்களோ அதை கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் dev/.
ls0 ஸ்லாஷ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா MRV 1க்கு தான் வந்துட்டு நம்ம 1 GB கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRV 1க்கு வந்துட்டு நம்ம ப்ளஸ் இன்னொரு 1 GB நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்டர் அடிக்கிறோம், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரீசைஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இங்கே LVS நம்ம கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து 1 GBன்னு இருந்தது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 2 GBன்னு மாறி இருக்கு, ரைட். ஸோ இப்போ நம்ம df-h நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குது உங்களுக்கு திரும்பவும் வந்து அந்த 1 GB அப்படியே தான் இருக்கு. நம்ம இப்போ வந்து 1 GB ஆட் பண்ணிட்டோம். ஸோ 2 GB ஆயிடுச்சு இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 GB நமக்கு காமிக்காம நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 GB தான் காமிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். பட் எக்ஸ்டெண்ட் பண்ண வால்யூம்க்கு நம்ம எந்த விதமான ஃபைல் சிஸ்டமும் நம்ம மேக் பண்ணல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம மேக் பண்ணணும், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் சிஸ்டம் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால என்ன கோட் பண்ண போகிறோம்னா ரீசைஸ் to fs அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம dev ஸ்லாஷ் நம்ம எந்த பார்ட்டிஷன் ஆல்டர் பண்ணோம் ls0 ஸ்லாஷ் MRV1 தான் நம்ம ஆல்டர் பண்ணோம், ரைட். ஸோ இப்போ MRV1 கொடுத்து நம்ம என்டர் அடிச்சிடுறேன், ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இங்கே df-h நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆயிருக்கு 2 GB கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு வால்யூம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோங்க, ரைட். ஸோ லாஜிக்கல் வால்யூம்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னா நம்ம 2 கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து LV எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற கோடு அது வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் to fs அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் மூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து நம்ம வந்துட்டு ext ஃபைல் சிஸ்டம் பற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். XFC கிடையாது, XFCக்கு வேற கோடு நம்ம பயன்படுத்துவோம், ரைட். ஸோ இப்போ நம்ம ext ஃபைல் சிஸ்டம் பார்ட்டிஷனுங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த கோடு நம்ம பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட். ஸோ நான் இங்கே கிளியர் பண்ணிடுறேன், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லாஜிக்கல் வால்யூம் வந்துட்டு ஐடில் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எந்த விதமான ஐடில் ஸ்டேட்டுக்கு தேவையில்லை. ஸோ மவுண்ட் ஆகிருக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இப்போ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வால்யூம் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் முக்கியமான டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்துட்டு ரீசைஸ் பண்ணுங்க, ரைட். சரி, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எப்பவுமே வந்து இந்த ஃபார்மாலிட்டி. ஸோ ஆட் பண்ணும்பொழுது எந்த விதமான ப்ராப்ளமும் வராது லாஜிக்கல் வால்யூமில். ரெடியூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கரெக்டாக இருக்குது, டேட்டா கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா ஒரு பேக்கப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துக்கு நம்ம உள்ளுக்குள்ளே எந்த டேட்டாவும் இல்லை, நம்ம வெறும் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பர்பஸுக்காக தான் ரன் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் நான் பேக்கப் எடுக்கல. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக்கப் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா df-h கொடுத்துறோம். ஸோ இப்போ இதில் நம்மளுடைய பார்ட்டிஷன்ஸ் லோட் ஆயிருக்கு, ரைட். ஸோ இப்போ இந்த 2 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அந்த பார்ட்டிஷன் லோட் ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு என்ன சொன்னோம், இந்த பார்ட்டிஷன் வந்துட்டு லோட் ஆகிருக்கும் போது உங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு umount கொடுத்துட்றேன். சரி, umount. ஸோ umount கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பார்ட்டிஷனை இது பண்ண போகிறோம், அன்மவுண்ட் பண்ண போகிறோம், ரைட். ஸோ எந்தது ls0 ஸ்லாஷ் MRV1 நம்ம இது பண்ணிக்கலாம், ரைட். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால MRV1 நம்ம வந்து umount பண்ணிடலாம், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா MRV0 மட்டும்தான் இருக்குது, MRV1 வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆகலை, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் fstab ஃபைல் இருக்கு இல்லையா, fstab ஃபைலில் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ மவுண்ட் ஆயிருந்ததுன்னா கூட உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். நான் இங்கே வந்துட்டு ஆட்டோ மவுண்ட் கொடுக்கல, அதே மாதிரி fstab ஃபைலையும் நான் ஆல்டர் பண்ணல, அதனால நான் பண்ணல. ஸோ சப்போஸ் நீங்கள் fstab ஃபைலில் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க, ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ e2fsck, right. So இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் லினக்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ext2 ஃபார்மேட், ext3 ஃபார்மேட், ext4 ஃபார்மேட் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணும். ஸோ எதுக்காக நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஷனில் ஏதாவது ஒரு பேட் செக்டரோ இல்லை பார்ட்டிஷனில் ஏதாவது ஒரு உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியாத, ஆக்சஸ் பண்ண முடியாத இடமோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களால் வந்துட்டு நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும், ரைட். ஸோ
E2 FSCK. ஸோ அதாவது நம்ம வந்துட்டு ஃபைல் சிஸ்டமை செக் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ -Fங்கிற ஃபிளாக் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ என்னத்தை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம்? ஸோ LS0ல் MRV 1 இல்லை, ஆமாம், MRV 1 வந்துட்டு செக் பண்ணிடுறோம், ரைட்? ஸோ நோ சச் டைரக்டரி வைல் ட்ரைங் டு ஓப்பன் பாசிபிளி டிவைஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சாரி, நம்ம பார்ட்டிஷன் செக் பண்ணும்பொழுது கேபிட்டல் LS கொடுப்போம், மாற்றி கொடுத்துருப்போம். ஸோ இங்கே LS நான் கொடுத்து இப்போ என்டர் அடிக்கிறோம், ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் தான் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0% நான் கான்டேஜியஸ். அப்போ எந்த விதமான எரரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரீசைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீசைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன கோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ஸோ ரீசைஸ் கொடுத்துட்டு 2FS, ரைட்? ஸோ ரீசைஸ் 2FS அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான கோடு, ரைட்? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணுறோம்னு வந்திருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீசைஸ் 2FS, ரைட்? ஸோ என்ன பார்ட்டிஷன் நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துடலாம். ஸோ நான் இங்கே வந்துச்சு DEV, ரைட்? ஸோ ஸ்லாஷ் கொடுத்து LS0 கொடுத்துட்றேன். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா MRV 1, ஆமாம், 1 நம்ம கொடுத்துட்றோம், ரைட்? ஸோ இங்கே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சைஸை நீங்கள் எப்படி ரீசைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 GB இருக்கு. ஸோ இதனுடைய டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 GB இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். அப்படின்னா நான் இங்கே என்ன கொடுத்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1G அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிப்பேன், ரைட்? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் சைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு வந்துச்சு 1 GB ஆயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைல் சிஸ்டமை ரீசைஸ் பண்ணியிருக்கோம். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணல, நம்ம வந்துட்டு லாஜிக்கல் வால்யூமை ரீசைஸ் பண்ணல, ஃபைல் சிஸ்டமை ரீசைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் வால்யூமை ரீசைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கோட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LV reduce அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ -L அப்படிங்கிற ஃபிளாக், ரைட்? ஸோ இப்போ நம்ம எவ்வளோ GB கொடுத்துருக்கோம்? 1 GB கொடுத்துருக்கோம். ஸோ அதனால 1 GB கொடுத்துட்றோம். ஸோ என்ன லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் கொடுக்கணும், ரைட்? ஸோ LS0ங்கிற லொக்கேஷன் கொடுத்துட்டு MRV0 அப்படிங்கிறது, சாரி, MRV0ங்கிறது கொடுத்து நம்ம இங்கே என்டர் அடிச்சிடுறேன், ரைட்? ஸோ LS0 கொடுத்துருக்கேன், 0 கொடுக்குறப்ப தான் LS0 கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடுறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு 1 GBக்கு மேலே டேட்டா இருந்ததுன்னா அது டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நமக்கு தெரியும் அதில் 1 GBக்கு மேலே டேட்டா இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம இப்போ S கொடுத்து நம்ம இங்கே என்டர் அடிச்சிடுறோம், ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுடைய சைஸ் வந்து ரீசைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். மவுண்ட்டுங்கிற கோடு கொடுத்துட்டு எந்த பார்ட்டிஷனு LS0 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து MRV 1 தான் நம்ம ஆல்டர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? MRV 0 ஆல்டர் பண்ணிட்டு இருந்திருக்கோம், ரைட்? ஓகே, ஸோ நம்ம MRV 0 கொடுத்துடலாம், ரைட்? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? MRV 0 கொடுத்துட்டு லாஜிக்கல் வால்யூம் MRV 1 மாற்றி கொடுத்துட்டோம். சரி, ஓகே. ஸோ MRV 1 நம்ம லோட் பண்ணிடலாம். ஸ்லாஷ் பார்ட் 1 நம்ம வந்துட்டு லோட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அதே மாதிரி MRV /1 கொடுத்துடலாம். 1 கொடுத்துட்டு பார்ட்டையும் லோட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து DF-H கொடுத்துடலாம், ரைட்? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2 GB நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? 1 GBக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதாவது 976 MB அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 GB வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டேட்டா வந்துட்டு 2 GBக்கு மேலே இருக்கு, நான் அதை திரும்பவும் வந்து 2 GBக்குள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ஸோ எந்த செக்டர் டெலீட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃபைல் தான் டெலீட் ஆகும், இந்த பார்ட் தான் டெலீட் ஆகும் தெரியாது. அது வந்துட்டு செக்டரில் எந்த செக்டரில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த செக்டரில் டெலீட் ஆயிரும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு 2 GBக்கு மேலே டேட்டா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை 2 GBக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ரீசைஸ் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதில் 1 GB தான் டேட்டா இருக்குது, நான் அதை வந்து என்னுடைய சைஸை 4 GBலேருந்து திரும்பவும் நான் வந்துட்டு 2 GBக்கு ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நீங்கள் வந்துட்டு ரீசைஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசைஸுங்கிறது ரெடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.